Daily. Taste the Daily. முந்தானா பரந்தூருக்கு போனாரா யாரோ ஒருத்தர் ஜோசப் விஜயா அது எனக்கு தெரியல. அவர் போனாராம். அவர் என்ன சொல்றார், நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல. அவர்கிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, அதனால தான் இதை நான் கேட்குறேன். நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல, விமான நிலையம் வேண்டும் ஆனால் பரந்தூரில் இல்லைன்னு. நான் என்ன சொல்கிறேன், நண்பர் விஜய் அவர்கள் எங்கே அதை கொண்டு வரணும்னு சொல்லி அங்கே இருக்கிற விவசாயிகள்கிட்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா மத்திய சர்க்கார் அங்கே அந்த விமான நிலையத்தை அமைக்கும். என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? எல்லா அரசியல் தலைவர்களும் தற்குறிகள், இவர்களுக்கு பிரச்சனைகள் புரிவதில்லை. அதனால் என்ன பண்ணுறது, நம்ம தற்குறிகளுக்கு எதிர்த்து எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு. We will do. Thank you. சந்தேகமே இல்லாம ஈவேரா பற்றிய உண்மைகளை முதல்ல பேசினதே ஹெச் ராஜா தான், பிஜேபி தான். ஏன்னா 2013, if I remember the date, ஏப்ரல் 4 வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈவேரா தேச துரோகி, ஏன்னா 1944 வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆளணும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகி ஈவேரா. அது மட்டும் இல்லை, 47 ஆகஸ்ட் 15 துக்க தினம், தமிழ்நாட்டில் எல்லாரும் கருப்பு கொடி ஏற்றுங்கன்னு சொன்ன தேச துரோகி. அதனால் ஈவேரா தேச துரோகி. ஈவேரா தமிழ் விரோதி. தமிழ் மொழியின் மீது பற்று இருக்கின்ற எவரும் ஈவேராவை குச்சியால் கூட தொடமாட்டான். தமிழ் விரோதிகள், தீய சக்திகள் தான் ஈவேராவை பற்றி பேசும். ஏன் ஈவேரா என்ன சொல்றாரு, தமிழ் காட்டுமராண்டி மொழி, தமிழை படிக்காதே, தமிழை படித்தா நீ பிச்சைக்காரனா கூட இருக்க முடியாது, அதனால வேலைக்காரியோட இங்கிலீஷில் பேசு, பொண்டாட்டியோட இங்கிலீஷில் பேசு. அதுக்கப்புறம் ஈவேரா தலித் விரோதி, பட்டியல் சமுதாய மக்களின் முதல் எதிரி ஈவேரா. ஏன்னா நம்ம மதுரையில் இருக்கோம். 1939 ஆலய நுழைவு போராட்டம் மதுரை திரு வைத்தியநாதையர் அவர்கள் தலைமையேற்று பட்டியல் சமுதாய மக்களை கோவில் கூட்டின்னு போனார். அதுக்கு உறுதுணையாக யார் இருந்தார், பெரியவர் முத்துராமலிங்க தேவர். அப்போ ஈவேரா என்ன சொன்னார், பட்டியல் சமுதாய மக்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு. அவர் பயன்படுத்திய வார்த்தை உங்களுக்கு புரியறதுக்காக, மக்களுக்கு புரியறதுக்காக பயன்படுத்துகிறேன், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பள்ளனும் பறையனும் கோயிலுக்குள் போகக்கூடாது, ஈவேரா சொன்ன வார்த்தை. அப்படி போனால் சூத்திரன் பார்ப்பான் அளவு உயரமாட்டான், வள்ளன் பறையன் அளவு தாழ்ந்து போவான். அப்படின்னா ஏற்றத்தாழ்வில் நம்பிக்கை இருக்கின்ற பட்டியல் சமுதாய விரோதி எதிரி ஈவேரா. சமூக நீதிக்கான ஆளா இவங்கெல்லாம். சரி, அதே மாதிரியா பெண்களை போகப் பொருளாக விலைக்கு வாங்கி அனுபவித்தவர்கள் திராவிட இயக்கத்தினர். நான் உங்களுக்கு புஸ்தகம் சொல்றேன், தலைப்பு சொல்றேன், பக்கம் சொல்றேன், வரி சொல்றேன். சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புத்தகத்தில் 34வது பக்கம் முதல் வரியில என்ன சொல்றாரு, ஈவேரா தினந்தோறும் விலைமாதர் வீடு புகுந்து வருவார், விலைமாதர் வீட்டிற்கு நண்பர்களோடு போவார். அதாவது சம்பவம் சமஷ்டி சம்பவம், கூட்டு. அதனால தான் இப்போ கூட்டு பலாத்காரம் நடக்குது. ஈவேரா தானே எக்ஸாம்பிள் வச்சிருக்காரு. நண்பர்களோடு விலைமாதர் வீட்டுக்கு போவார். அதுக்கப்புறம் காவிரி ஆற்றங்கரையில் நண்பர்களோடும் விலைமாதர்களோடும் கூத்தடிப்பார். இது என் வார்த்தை இல்லை, சாமி சிதம்பரனார் வார்த்தை. அதனால கேட்டுன்னு இருக்கிறவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா யார் மேல கொடுக்கணும், யார் மேல, சாமி சிதம்பரனார் மேல, எம் மேல இல்லை. என்ன அதற்கு அந்த விலைமாதரோட காவிரி ஆற்றங்கரையில் கூத்தடிக்க, ஈட்டிங் அண்ட் மேட்டிங் இன் பப்ளிக் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் அன் அனிமல். ஆனால் அந்த அனிமலை போய் பெரியார்னு சொல்லுவீங்களா? அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி பெண் அடிமையே அவர் ப்ராக்டிஸ் பண்ணாருங்கிறதுக்கு அந்த மாதிரி கூத்தடிக்க வீட்டிலிருந்து அவருக்கு சமைத்து அனுப்ப வேண்டும். யாரு, அவர் மனைவி நாகம்மையார். நான் கேட்குறேன், இவர் விலைமாதர்களோட கூத்தடிக்கிறதுக்கு சாமி சிதம்பரம் சொன்னது.
கூத்தடிக்கிறதுக்கு மனைவியை நீ சோறு சமைச்சு கொடுன்னு சொன்னா அது பெண் அடிமைத்தனமா, பெண் விடுதலையா? இது எல்லாத்தையும் முதல்ல பேசினதே ஹெச் ராஜா தான். அதனால அப்படி யாராவது சொன்னா ஓகே. நான் தான் சொல்றேன், முட்டா பயலுக, பைத்தியக்காரன் 10 சொல்வான், போகட்டும், விட்டு விடு. நீங்க போய் என்ன பண்ணீங்க? இந்த சுந்தரவல்லிங்கிற ஒரு அம்மாவை விட்டு கச்சா முச்சான்னு பேச விட்டுருக்கீங்க. வாட் எல்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டன். அதனால சீமானை இந்த விதத்துல நான் ஆதரிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.